ஆமேன். 103 சங்கீதம் 17 இந்த மாதம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதற்கு வாக்குத்தத்தமான வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நீதி எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், நித்திய நித்தியமாய் இருக்கிறது. கன்னடா பைபிள்ல கூட அழகா இருக்கிறது. இன்னொரு முறை வாசிங்க 17 யுக யுகாந்திர வரலும் இருக்குதான், உலகம் அழிகிற வரலும் இருக்குதான். யார் மேல? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல ஆண்டவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஆக்சுவலா தாவீதுனுடைய ஒரு ஜெபம். 103 சங்கீதம் தெரியாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா இதுல தான் 1-2 வசனம்னா சொல்லுது, என் ஆத்மாவே. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆமா தானே? ஆமா. இது தாவீதனுடைய ஒரு அற்புதமான ஜெபம். இந்த ஜெபத்துல அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டானா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமா, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அது அந்த பயம் அவரு வீச்சறிவா வச்சுன்னுக்கிறாரு, வெட்டி போட்டுருவாருன்னு இல்லை. சுத்தி வச்சுன்னுக்கிறாரு, அப்படியே தரையோட நம்மளை நசுக்கி போட்டுருவாருன்னு இல்லை. ஜேசிபி வச்சு நம்மள இல்லாம பண்ணிட்டு வரன்றதுக்காக இல்ல. அவர் நேசிக்கிற தகப்பன், லவ்விங் ஃபாதர். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? எப்படிப்பட்டவர்? அவர் நேசிக்கிற தகப்பன். அவர் நேசிக்கிற தகப்பனா இருக்கிறபடியால் அந்த அன்பின் நிமித்தமா நமக்கு அவர் மேல என்ன வரணும்? பயம் வரணும். எதின் நிமித்தமா வரணும்? சத்தமா சொல்லுங்க. எதின் நிமித்தமா? அன்பின் நிமித்தமா. அன்பின் நிமித்தமா பயம் வரணும். அந்த பயத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய உயிரை அழிவுக்கு விலக்கி காத்து மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வசனத்தையும் இந்த சங்கீதத்திலே நாம தியானித்து கொண்டு வர முடியும். ஆனாலும் 17 வசனத்துக்கு வரும் பொழுது அத நம்மோடு நிறுத்தாம நம்முடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர் அதை கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், அடுத்த சந்ததியின் மேலும் கர்த்தருடைய நீதி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், உலகத்துல நீ எதை சம்பாதிச்சாலும் விட்டுட்டு போனோம், கிருபையை சம்பாதிச்சேன்னா உங்க பிள்ளைங்களுக்கு குத்துட்டு போலான்னு சொன்னார். இது நான் புதுசாக்குது, அது எப்படின்னா? அப்பதான் சொன்னார், பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு
பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய நான் பயந்தா, நான் கர்த்தருக்கு பயந்தா என் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் கிருபை வந்தடையும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் இப்படி மேல யோசித்து பார்க்கலாமே. இப்ப எனக்கு நான் பெற்றிருக்கிற இந்த கிருபைக்கு காரணம் எங்க அப்பா அம்மா அல்லது எங்க தாத்தா பாட்டி. நமக்கு முன்னால யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அங்கிருந்தோ இப்படி வருது. நாமும் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் நம்முடைய பிள்ளைகளின் மீது என்னத்தை வச்சுட்டு போலாம், கர்த்தருடைய கிருபையை வச்சுட்டு போலாம். ஆகவே அவருடைய கிருபை கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அது அன்பினால ஏற்படுகிற பயமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன்மேல் அன்பு வைத்து. உபாகம புத்தகத்துல அவர் என்ன சொல்றார், உன்மேல் அன்பு வைத்து. அவர் சொல்றார், நான் உன்னை நேசித்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். உன் மீது அன்பு வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன் மீது வர பண்ணேன். உன்னுடைய நிலத்தின் பலனை ஆசீர்வதிப்பேன், ஆடு மாடுகளின் பெருக்கத்தை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை. இப்படி ஒரு பட்டியலே ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு பயப்படுகிற பயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தாவீதும் ரிப்பீட் பண்றான். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது. இப்ப சமீபமா கிறிஸ்தவ உலகத்துல, இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டு இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமாக பேசப்படுகிற வார்த்தை தலைமுறை. நீங்க கவனிச்சிங்கன்னா, இப்போ சமீபமா வெளியான எல்லா பாட்டிலையும் தான் வார்த்தைக்குது, தலைமுறைகள் தோறும் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, இன்னைக்கு பின்வரும் சந்ததி மிகப்பெரிய ஆபத்துல அல்லது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையில கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, இந்த மொபைல் போனுடைய வளர்ச்சி, இந்த ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி, இதெல்லாம் எல்லாமே நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது சென்று கொண்டிருக்கிற பாதை கடினமா இருக்கிறது. அங்க வயசான கணவனுங்க என்ன மாதிரி ஆளுங்க 50-60 வயசு ஆயிட்டுங்க என்ன சொல்றாங்க, அந்த வயசுல இருக்கிற தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ என் காலம் முடிஞ்சிச்சு, என் தலைமுறை எப்படி, என் சந்ததி எப்படி இதை கடக்க போகிறதோ என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆமா தானே? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம நம்முடைய தலைமுறையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் போதும், நம்முடைய பிள்ளைகளின் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கும், என்றென்றைக்கும் அவருடைய நீதி இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை தான் எல்லாவற்றை விட மேலானது, எல்லாத்தை விட விலையேற பெற்றது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையை பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். இந்த காலவெளியில தூக்கத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தோம். என்னத்துக்கு? அவரை தேடுவதற்காக, அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக, அவரிடத்தில் நம்முடைய ஜபங்களை வேண்டுதல்களை முறையிடுவதற்காக வந்துட்டான்ப்பா. உம்மை நோக்கி வந்துட்டேன். எந்திரிச்சுக்கவே முடியல, சரீர பலவீனம் அவ்வளோ கடினமாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்தையும் உதறிட்டு எங்க வந்துட்டேன்? உம்மை சந்திக்க, உம்முடைய சமூகத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவரே, இதற்கான பலனை இந்த மாதம் முழுவதும் எனக்கு நீ தரணும். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் வழி நடத்தணும், போஷிக்கணும். ஆபத்து விபத்து நாசம் மோசங்களுக்கெல்லாம் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுக்க நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலையை
செய்து முடிக்க வேண்டிய பலத்தை, கிருபையை தரணும், சுகத்தை தரணும், நன்மையை தரணும் ஆண்டவரே. இது நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் மேலே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியமாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம் உள்ளத்திலே பதித்து வைத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய சொல்லால் செயலால் வெளிப்படுத்தி, நம்முடைய நடத்தையால் வெளிப்படுத்தி கிருபையை சுதந்தரித்துக் கொள்வோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளின் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவோம். Let us bring down blessing on our children. நம்முடைய பிள்ளைகளின் மீது ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம வாழ்ந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக அது இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை இருக்குமானால் அந்த கிருபையானது நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரியது. நெக்ஸ்ட், இந்த கிருபை என்ன கொடுக்கணும் மட்டும் 2 நிமிஷம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உனக்கு பெரிய கிரேட்டஸ்ட் நீடு, பெரிய தேவை. இப்ப எனக்கு நெக்ஸ்ட் பெரிய தேவை என்ன? என்னுடைய அடுத்த முக்கியமான தேவை என்ன? 2 நாளைக்கு முன்னால சரியான மழை வந்துச்சா, இந்த சைட்ல ஒரு கார் ஷெட் இருக்குமே, அது அப்படியே உள்ள போயிடுச்சு, அப்படியே உழுந்து வஞ்சிச்சு. ராத்திரி 12:30 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு விழுந்துச்சு. கரண்ட் இல்லை வீட்டில், அதை ரெடி பண்ணுறதுக்கு வெளியே வந்துட்டு போனால் விழுந்து வந்துச்சு ராத்திரி 12:30 மணிக்கே. இந்த ஷீட்டெல்லாம் 20 வருஷம் ஓல்டு, 20 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒஞ்சி நம்ம தலை மேலே விழுத்துக்கு முன்னாலேயாவது என்ன பண்ணிடணும், கட்டி முடிச்சிடணும். ஆனால் தேவை ரொம்ப பெருசு. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவையை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பெருசு. கிருபை இருந்துட்டா சர்ச்சு கட்டிடலாம், நல்லா இருக்குது இல்லை இது? கிருபை இருந்துட்டா வீட்டை கட்டிடலாம், கிருபை இருந்துட்டா சுகத்தை வாங்கிக்கலாம், கிருபை இருந்துட்டா ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். ஸோ அந்த கிருபைய, நம்மால சாதிக்க முடியாததை சாதிக்கிற கிருபையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நீங்காத, அந்த மாறாத, அந்த உயர்ந்த கர்த்தருடைய கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொள்வார்கள். அவருடைய கிருபை தங்குவதாக, அவருடைய கிருபை நம்மை வழி நடத்துவதாக. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் நித்தியமாய் என்றென்றைக்கும் யுகமாய் என்றென்றைக்கும் இருப்பதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி போறோம். அவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக வாக்குத்தத்தத்துக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம்.